அப்படி தனியாக உட்காந்து தட்டத்தை விட கூட்டத்தில் தட்டினா சந்தோஷமாக தானே இருக்கும். அதே மாதிரி நல்லா சிரிச்சிங்கன்னா ஒரு சொட்டு ரத்தம் ஊறுமா. கெக்கன்னு சிரிச்சிங்கன்னா மாஸ்கெல்லாம் கழட்டுங்க, நல்லா சிரிச்சிங்கன்னா ஒரு சொட்டு ரத்தம் ஊறுமா. சார் இப்போ டயத்தை பார்க்குறாரு. நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். நல்லா சிரிச்சிங்கன்னா ஒரு சொட்டு ரத்தம் ஊறுமா. நான் சொன்னேன்றதுக்காக தனியாக வீட்டில் உட்காந்து சிரிச்சிடாதீங்க. ஆமாம், செல்லெல்லாம் கொஞ்சம் சைலண்டில் வச்சுக்கோங்க, இல்லை ஆஃப் பண்ணிடுங்க. முடியலைன்னா என்கிட்ட கூட கொடுங்க. ஆமாம், செல்லு இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அன்னைக்கெல்லாம் இப்படி ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கேன், முன்னாடி இருக்கவர் பேசாரு, ஹலோ பேசுறதெல்லாம் சரி 5000 கொடுத்துட்டு பேசுங்க அப்படின்றாரு. நான் சரி அவர் ஃபோனில் யார்ட்டையோ தான் பேசுறாரு அப்படின்னு நான் விடலை. நண்பர்களே தோழர்களேன்னு பேசுறேன். திரும்ப சொன்னாரு, முதல்ல பேச்ச நிறுத்தியா, 5000 கொடுத்துட்டு பேசு அப்படின்றாரு. எல்லா பேரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சில பேர் இருக்கு நம்மளை வெறுப்பேற்றுறதுக்குன்னே பேசுறது. ஹலோ வந்துடாங்க, எம்பிசி பக்கம் வந்துடாங்க, யாரையோ கூட்டு வந்து கொலையாக கொண்டுறாங்க, அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். நான் எவ்வளோ நேரம் சார் பேசலாம்? அவர் சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் பேசுங்க, நாங்கள் 1/2 மணி நேரத்தில் போயிடுவோம். அவர் சொல்கிறதா, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் 1/2 மணி நேரத்தில் போயிடுவோம்ன்றாங்க. நல்லா அறிமுகப்படுத்தினார் சார். ரொம்ப ஏகே ராமமூர்த்தி சார் நான் பேசுறதை விட அவ்வளோ நேரம் என்னை அறிமுகப்படுத்தினார். ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் என்னை அறிமுகப்படுத்தினார், ஏன்டா அந்த நிகழ்ச்சிக்கு போனோம்னு ஆகிப்போச்சு. அப்படி அறிமுகப்படுத்தினார். நல்லா ஜோக்காக பேசுறதுல NS கிருஷ்ணன் சூப்பராக பேசினார், போய் சேர்ந்துட்டார். அடுத்து நாகேஷ் நகைச்சுவையில் பின்னிடுவார், அவரும் போய் சேர்ந்துட்டார். அடுத்து ராம்நாதன் தான்டார். அவர் நகைச்சுவைக்கு சொல்கிறாரா இல்லை எனக்கு சொல்கிறாரானே தெரியலை. ஆமாம், இப்போ கொரோனா வந்ததுனால தான் தமிழ் பண்பாட்டவே காப்பாற்றுறோம். பார்த்து இப்போ வணக்கம் வணக்கம் அப்படின்னா கொரோனா பார்த்தோன்னே ஷேக்கன் தான் பண்ணுவோம். அந்த ஒருவேளை தமிழ் பண்பாடு வந்ததுனால இதாகிடுச்சு. ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளே இருந்திருப்போம். நீங்கள்லாம் கொஞ்சம் வெளியே பாஸ் வாங்கி போயிருப்பீங்க. பாஸ்லாம் ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப சிரமம். அதுவும் வீட்டிலலாம் இருக்க முடியுமா? நம்ம வீட்டில் இருக்க முடியுமா? எப்போ பாரு டிவியை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. 24 hours டிவி ஓடுது. நீங்கள் டிவி பார்க்கும்போது டிவியை பார்க்கவே கூடாது, டிவி பார்க்குற ஆளை பார்க்கணும். இந்தா இப்படி பார்க்குறாங்க. ஒரு அம்மாவெல்லாம் இப்படி பார்க்குது, ஆணு உள்ள கொசு போய் உள்ள கொட்டி போட்டு வருது சார், இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் சிரிக்கலாம். நீங்கள் இப்படி உட்காரும் போது ஆமாம், இப்படி உட்காரும் போது ஒரு விஷயம் இருக்குது, சிரிக்கிறவங்க பக்கத்தில் உட்காரணும். ஒவ்வொரு இடமும் உட்கார இடம் இருக்குது, சிரிக்கிறவங்க பக்கத்தில் உட்காரணும். இல்லை, அது நம்ம முயற்சி தான் பண்ணுறோம். அது நம்ம பேச ஹியூமர் நம்மளுக்கே இருக்கணும் சார். நான் விளையாடி சொல்ல, சில பேர் இருக்காங்க, நம்ம சிரிச்சோம்னா முறைச்சு பார்க்குங்க. இப்படி என்னடா கெக்க எவனே கூட்டு வந்து பேசுவாங்க, கெக்கு இவன் பேச எதுக்கு நீ சிரிக்கிற, அப்படி அந்த ஆள்கிட்ட உட்காரக்கூடாது. பேசும்போது சிரிச்சிட்டோம்னா நம்ம நல்லா இருக்கும்னு அர்த்தம். மனசு சிரிப்பு சில பேர் இருக்குங்கண்ணா, இப்படின்னா இப்போ ஏதோ நோய் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். சில பேர்லாம் இப்படி முறைக்குங்க, இப்படின்னா நோய் முத்திருச்சுன்னு அர்த்தம். சில பேருக்கு கோவம் ஒரு சிரிச்சா, என்னங்க ஒரு மனுஷன் பேசிக்கிறார் என்ன சிரிப்பு அப்படின்னா அவருக்கு நோய் முத்திருச்சுன்னு அர்த்தம். உட்கார்றது இந்த மாதிரி நல்லா சிரிக்கிறவங்க பக்கத்தில் உட்காரணும். அதே மாதிரி ஹோட்டலுக்கு போனீங்கன்னா வாஷ் பேஷன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடாங்க. அந்த மாதிரி கொடுமை எதுவும் கிடையாது. அவன் கையை கழுவுறான், மூஞ்சியை கழுவுறான். சில பேர்லாம் குடலை எடுத்து போட்டு கழுவி உள்ளே போடுறான், கூணு போது உட்காந்து சாப்பிட்றானு குடலை வெளியே எடுத்து போட்டான் சார். அதே மாதிரி பஸ்ஸில் போனால் 3 பேர் சீட்டில் நடுவில் மட்டும் உட்காந்துடவே கூடாது, கொண்டு கொலை அத்துருவாங்க. ஆரம்பிக்க பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டெட்டியாக வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி உட்காந்துருப்பான், அப்படியே கம்பியை பிடிச்சி. கரெக்டாக வண்டி கிளம்பி 10 நிமிஷம் தான், 2 பேர் 2 சோட்டில் தாங்கிறான். இப்படியே தான் போகணும். மெட்ராஸுக்கெல்லாம் ஒரு நாள் நடு சீட்டில் உட்காந்துட்டு 2 சோல்ட்டு இறங்கிருச்சு சார். தண்ணியை குடிக்கலாம்னு 1 லிட்டர் பாட்டில் திறக்கிறேன், டக்குன்னு பிரேக் போட்டார், இந்த பக்கம் தச்சு இவன் 1/2 லிட்டர் குடிச்சிட்டான். இன்னொரு பிரேக் போட்டார், இவன் 1/2 லிட்டர் குடித்தேன், வெறும் பாட்டில் வெளியே போட்டு போனேன். அந்த மாதிரி உட்காரதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த டிவி பார்க்கறத பற்றி சொன்னேன். டிவி பார்க்கும்போது சில வேலை தான் பார்க்கணும், சில வேலை பார்க்கக்கூடாது. சில பேர்லாம் பாருங்களேன், டிவி பார்த்துக்கிட்டே குழந்தைக்கு சோறு விட்டுறது, நல்லா சாப்பிடுப்பா நல்லா சாப்பிடணும். குழந்தை தவுந்து போயிடுச்சுங்க, நாய் படுத்து கிடக்கு. அந்த அம்மாவுக்கு குழந்தைக்கு பேர நாய் சோறு ஊட்டி பையன் இப்படி ஆகிட்டான், நாய் இப்படி ஆயிடுச்சு. எல்லா வேலையும் தான் பார்க்கணும். அன்றைக்கெல்லாங்க நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, டிவிஎஸ்னரில் நடந்த விஷயத்த சொல்கிறேன். வீடே உட்காந்து டிவி பார்க்கு சார், திறந்து போட்டு வெளில உட்காந்து டிவியை பார்த்து சீரியல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு.
திருட வீட்டுக்குள்ள வந்துட்டான்.